நானும் அவரோடு இணைந்து சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்குது. என்னுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை இருக்குது. உதவி தேவையில்லை, ஆனால் என்னுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. ஒரு வித ஆட்டுக்குட்டினா ஒரு வித ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மனுஷனுடைய பொறுப்பு. எனக்காக தேவ தூரில் அனுப்புங்க ஆண்டவரே, எங்கள் ஆட்டுக்குட்டின்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன். அன்னைக்கு சங்கார தூதன் வருவான், ரத்தம் பூசலைன்னா மாண்டு மண்ணோடு போயிடுவேன். அதான் அவனுடைய பங்காய் மாறிடும். கர்த்தர் சொல்றார், ஓடி போய் தேடு. நீ தான் உன்னுடைய குடும்பத்தின் லாபத்திற்காக, உடைய பிள்ளையுடைய நல்வாழ்வுக்காக நீ ஓடி தேடி கண்டுபிடிச்சி ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா. ஏன்னா உன்னுடைய நல்வாழ்வு அதுக்குள்ளே இருக்குது. இப்போது இந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டி 1 மாதம் ஆச்சுங்க, 1 வயதாகி வேண்டாம், ரிஜெக்டு. வாலிப ஆடுன்னு சொல்கிறாங்க. 1 வயதுன்னா நல்ல கொழுமையான ஒரு ஆடு, வாலிப ஆடு. இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வருங்காலங்களிலே வாலிபனாய கிறிஸ்து ஒருவர் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு இந்த எல்லா பலி முறைமைகளையும் ஒன்றுமல்ல